இறை வழிபாட்டில் திருக்கோயில்களுக்கு வந்து இறைவனை தரிசிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அங்கம்தான். ஆனால் குறிப்பிட்ட சில கோயில்களுக்கு மக்கள் அதிகமாக விரும்பி வருவது, அந்த தலத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் அந்த இறைவனை வழிபட்டால், அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மனை வழிபட்டால் குறிப்பிட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அப்படி அடியவர்கள் நிறைய, குறிப்பாக பெண்கள் தேடி வர ஒரு முக்கியமான திருத்தலத்தில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். வணக்கம் நேயர்களே, அனைத்தும் அவளே நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் கருக்காத்த நாயகியாக, கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக அம்பிகை எழுந்தருளி கரு தரிக்கவும் தரித்த கரு தங்கி நல்ல விதமாக பெண்கள் பிள்ளை பேர் அடையவும் அருள்வாளிக்கும் திருக்கருகாவூர் தலத்தில். இன்னைக்கு திருக்கருகாவூர் அப்படிங்கிற பேர்ல இருக்கும் இந்த தலம் ஒரு காலத்துல முல்லை கொடிகள் நிறைந்த வனமாக இருந்ததாம். முல்லை வனம் அப்படிங்கிறதா இந்த ஊருக்கு பேரா இருந்திருக்கு. அவ்வளவு அழகான வனத்துல ஒரு யாகசாலை, ஒரு தவம் செய்யறதுக்கான இடமாக தேர்ந்தெடுத்து கௌதம மகரிஷியும் கார்கேய மகரிஷியும் இங்க பர்ணசாலை அமைத்து தவம் செய்து வந்தாங்க. இங்க கௌதமரும் கார்கேயரும் செய்த தவத்திற்காக வேண்டி சுவாமி முல்லைவனநாதராக முல்லை கொடிகள் படர்ந்திருந்த இடத்துல காட்சி தரார். அதனால தான் இன்னைக்கும் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய முல்லைவனநாதருடைய திருமேனியில, அந்த லிங்க திருமேனியில முல்லை கொடிகள் படர்ந்த அந்த வடு இருக்கும். அந்த வனத்திற்கு ஒரு தம்பதிகள் வராங்க. நித்ருவன், வேதிகை அப்படின்னு அவங்களோட பேரு. ரெண்டு பேருக்கும் எல்லா நிறைவுகளும் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாம இருந்திருக்கு. அதனால பல தலங்களுக்கும் போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடி அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் கிட்ட அருள் பெற்று இப்படியே அவங்க தலையாத்திரையாக வந்து கடைசியா இந்த முல்லைவனத்துல வந்து தங்குறாங்க. முனிவர்கள் கிட்ட அவங்களுடைய குறைய சொல்ல முல்லைவனநாதரை வழிபடும்படி அந்த முனிவர் அவங்களுக்கு ஒரு அட்வைஸா கொடுக்கிறார். அதன்படி அவங்களும் இந்த சுவாமியை வழிபட்டு இந்த இறைவனுடைய அருளால வேதிகை கருத்தரிக்கிறார். பல வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பிள்ளை பேரு கிடைச்சிருக்கிற சந்தோஷத்துல அவங்க வாழ்ந்து வராங்க. நித்ருவன் மனைவியினுடைய அந்த பேரு காலம் நெருங்கி வரும் பொழுது இங்க இருக்க முடியாத யாத்திரையா வேற எங்கேயோ வெளியில போயிடுறார். அம்மாவுக்கு வயிறு வலி எடுக்க ஆரம்பிக்குது, பேரு வலி, படுத்து துடிச்சிருக்காங்க, ஒரு மயங்கின நிலையில இருக்காங்க. அந்த நேரத்துல இங்க ஊர்துவ முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வரார். இவங்க வீட்டு வாசல்ல இருந்து அந்த முனிவர் கூப்பிட உடல் வலி, மயக்கம், இதுல அந்த அம்மாவால பதில் சொல்ல முடியல. மயக்கத்தில் அந்த அம்மா அந்த குரல் மட்டும் கேட்க படுத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் கூப்பிட்டும் வீட்டு கதவை திறந்து யாரும் வரலையேங்கிற கோபத்தில் அந்த ஊர்துவ முனிவர் சபிச்சிடுறாராம். அந்த சாபம் நேரடியாக அவள் சுமந்திருந்த கருவின் மேலே சேர அந்த கரு கலையும்படியான ஒரு வலி ஏற்படுது. உள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா உடனடியாக முல்லைவனநாதரையும் அம்பிகையும் வழிபட்டு, இத்தனை நாள் கழிச்சு இவ்வளவு தவம் செய்து உங்கள் அருளால பிறந்த இந்த பிள்ளை, இந்த கரு தங்கனும் கலையக்கூடாது, எங்கள் பேரில் என்ன தப்பு, நாங்கள் எதுவும் தவறு செய்யலை, இப்படி ஒரு தண்டனை எங்களுக்கு வேண்டாம்னு அழுது மன்றாடினாலாம். கருணையே வடிவான அம்பிகை அந்த நேரத்தில் கர்ப்பத்தை காத்து கொடுப்பவளாக, கருக்காத்த நாயகியாக, கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக வடிவெடுத்து வந்து கிட்டத்தட்ட கலைஞ்சிருந்த அந்த கருவை ஒரு குடத்தில் சேர்த்து வைத்திருந்து அந்த கரு கலையாத பாதுகாத்து அழகான ஒரு குழந்தையாக, ஆண் குழந்தையாக பெற்றெடுத்து அவர்கிட்ட தரலாம். நித்ருவனுக்கு பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு நைத்ருவன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படித்தான் இந்த அம்பிகை வேண்டிய அந்த ஒரு பெண்ணுக்காக அவள் கணவர், உறவினர்கள் யாரும் இல்லாத காலத்துல வந்திருந்து கிட்டத்தட்ட அவளுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி அன்னை அன்பு நீ ஆருயிர்க்கெல்லாம் இன்பம் நீ, ஈசனின் இடம் நீ, இடர் போக்கும் உம்மையும் நீ, உன்னையன்றி ஊரில் வேறாருமில்லை என்னை ஆட்கொள்ள
எனக்கில்லை ஐயமம்மா, இல்லையம்மா ஐயம் ஒன்றும். ஒர்துவ பாதரின் ஒற்றை சாபத்தில் ஓய்ந்து வீழ்ந்த வேதிகைக்கு ஔஷதமானாய் வெண்குடத்தில் அவள் கரு காத்து ஔஷதமானாய். பல நாட்களாக பேரு பெறாதவர் தம்பதிகள், கர்ப்பமான பெண்கள் சுகப்பிரசவம் ஏற்படணும்னு வேண்டிக்கிட்டு, இல்லை நிறைய வாட்டி கரு கலைஞ்சி இப்படி கஷ்டங்கள்லாம் படுறவங்க இங்கே வந்திருந்து இந்த அம்பிகையை வழிபட்டு இந்த தலத்திற்கே உரிய ஒரு விசேஷமான வழிபாட்டு முறையிலையும் கலந்துக்கிட்டு அங்கே தர பிரசாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருந்து வழிபாட்டை தொடர்ந்து நடத்தினா சரியான காலத்தில் குழந்தை வரம் அவர்களுக்கு கிடைக்கும்னு நம்பப்படுது. அனந்த கல்யாண குணஸ்வரூபாம் ஸ்ரீமத் சித்தானந்த ரசஸ்வரூபாம் பிராணங்கரங்கஸ்த குஹாந்தரஸ்தம் ஸ்ரீமன் கர்ப்பரக்ஷாம்பிகா பிரணதோஸ்மி நித்யம். அம்பாளை இங்கே மனதனால என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ கருக்காத்த நாயகின்னு பேர். திருக்கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த நெய்யை அம்பாள் சன்னதியில் படியில் தடவி மீதி இருக்கக்கூடிய நெய்யை அம்பாள் பாகத்தில் அபிமந்திரம் செய்து அந்த பூஜை பண்ண செய்விக்கப்பட்ட அந்த நெய்யானது தொடர்ந்து கணவன் மனைவி 2 பேரும் 48 நாள் சாப்பிடணும். தேவேந்திராணி நமஸ்துப்யம் தேவேந்திர பிரியபாமினின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை காலம்பரை ஒரு 54 முறையோ, சாயர்ஷ வேலையில் ஒரு 54 முறை, ஒரு நாளைக்கு 108 முறை குறைந்ததாக சொல்ல வேணும். இல்லை அவளுடைய சௌகரியத்துக்கு போல் ஒரு 11 முறை 27 முறையோ காலம்பரை விளக்கு ஏற்றி வச்சு பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி வச்சு அம்பாள் ஃபோட்டோ வச்சு அந்த ஸ்லோகத்தை கொடுக்கணும். இரவில் தம்பதிகள் 2 பேர் சேர்ந்து நெய் சாப்பிடணும். 1/2 கிலோ அந்த பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட பாகத்தில் வச்சு பூஜை பண்ண நெய்யை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு 1/2 கிலோ நெய் கலந்து வச்சு 48 நாள் சாப்பிடணும். நெய் அம்பாளை அந்த நெய் பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அம்பாளை ஒரு நிமிஷம் மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கணும் 2 பேருமே. வீட்டுக்கு உங்கிறனால 5 நாள் சாப்பிடக்கூடாது மென்சஸ் டயத்தில். 6th டேலேருந்து கண்டினியூ பண்ணணும். அதே போல் சுகப்பிரசவத்துக்காக அம்பாள் இடத்துல விளக்கெண்ணெய் பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அது 7 மாதம் கர்ப்பம் அடைந்த பிறகு அம்பாளை நினச்சின்னு எப்போ வலி இருக்கோ அதை தடவணும். டெய்லியும் தடவணுங்கிற தேவையில்லை. லேபர் பெயின் எடுக்கிறப்ப அவசியம் தடவணும். இன்னிக்கும் எத்தனையோ ஆயிரம் பெண்கள் இந்த தலத்திற்கு வந்து கரு தரிக்க வேண்டிக் கொண்டும் கருவுற்ற காலத்தில் சுகப்பிரசவம் நடக்கணும்னு வேண்டிக்கிறதும் பிள்ளை பிறந்த பிறகு அந்த குழந்தையோடு வந்து தரிசிப்பதையும் ஒரு நாளில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் வீட்டிலும் குழந்தை அழும் சத்தமும் சிரிப்பு சத்தமும் நிறைந்து இருக்க இந்த தலத்திற்கு வந்து கர்ப்பரக்ஷாம்பிகையையும் முல்லைவனநாதரையும் தரிசித்து இங்கே கொடுக்கப்படும் பிரசாதங்களை பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை குழந்தைகளோடு சேர்ந்து வாழ இந்த தலத்திற்கு வாங்க. நன்றி, வணக்கம்.